ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தையல் இயந்திரத்தை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு இலவசமாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் தையல் இயந்திரத்தை கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லா பெண்களுக்குமே கிடைக்குமா, எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கிடைக்கும், இது எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா, இல்லை குறிப்பிட்ட நம்பர் தான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்குது. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதா அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், பெண்கள், சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பிற மகளிர் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மகளிர் ஆகியோர் சுயதொழில் திறனை பெருக்கிக் கொள்வதற்காக வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதிகள் என்னென்ன, இப்போ ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு நம்ம ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. அதில் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா தகுதிகள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, கல்வி தகுதி எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கிறனாலும் ஓகே. ஆண்டு வருமானம், அவங்க ஃபேமிலியோட இன்கம் பார்த்திங்கன்னா 72,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி 2020லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் மிஷின் தைக்க தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தையல் மிஷின் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆதரவற்ற கைவிடப்பட்ட விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், அதற்கான சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட்டு. இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கார்டு, ஐடி கார்டு. அது கண்டிப்பாக இந்த நகலோட அதாவது அட்டாச் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப வருமான சான்று, ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. வயது சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த், அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் தையல் தெரிந்திருப்பவரா என்றுக்கான சான்று. இது நீங்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு கோர்ஸை படிச்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மேலே சொல்லக்கூடியவங்க நீங்கள் இதில் இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த திட்டத்தில் இல்லை, நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது. உங்களுடைய ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து நீங்கள் வாங்க வைக்கலாம், அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஃபார்ம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதாவது இந்த ஃபார்ம் எங்கே போய் நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கும் போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்னு சொல்லிட்டு. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் ஆகும். வீடியோ ஃபைல் ஒரு 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டிங்கன்னா அடுத்த காப்பியில் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க்கு, இந்த ஃபார்மோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. உங்களுடைய நேமு, அதாவது அப்ளிகண்ட்டோட நேமு, அவங்க மேலாக ஃபீமேலாக, அவங்களுடைய அட்ரஸ், அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க கேஸ்ட்டு, அவங்க என்னென்னலாம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்கள், அப்படி இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலர், ரெண்டு பேர்ட்டையுமே பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். நீங்கள் நேரடியாகவும் போய் கொடுக்கலாம், போஸ்ட் மூலியமாகவும், அதாவது ஸ்டாம்ப் ஓட்டி நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் போஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தபடி பண்ணிக்கிற முடியும். ஆன்லைனில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது.
அதனால் ஆஃப்லைன் மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் முதல்ல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கேட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி இதுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2021க்கான தையல் இயந்திரம் வாங்குவதற்கான ப்ரொசீஜர் இது தான். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய நண்பருக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுபோல் உங்களுக்கு எந்த ஸ்கீமை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.